ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7வது வசனம், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். என கண்பானவர்களே, ஜெபத்தின் 3 நிலைகள், தேவனோடு உள்ள உறவின் 3 நிலைகளை இது நமக்கு சுட்டி காட்டுகிறது. தேடுங்கள், கேளுங்கள், தட்டுங்கள். என கண்பானவர்களே, வேத வசனத்தை நாம் திருப்பி பார்க்கும் பொழுது தட்டின ஒரு குழுவினரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு நம்முடைய வேதத்தை திருப்பும் பொழுது அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அங்கே வேதம் சொல்லுகிறது, 25, 10, 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே ஒரு கூட்டத்தார் இப்படி சொல்லுகிறார்கள், கதவு அடைக்கப்பட்டது. கதவு அடைக்கப்பட்ட பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள் என்று வாசிக்கிறோம். இது யார்? இயேசு. மத்தேயு 25, 1 முதல் நாம் 13 வரை வாசித்து பார்க்கும் பொழுது 10 கன்னிகைகளை குறித்த ஓமையை சொல்லுகிறார். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். இந்த புத்தி உள்ளவர்களும் இயேசுவை எதிர்கொண்டு, மணவாளனை எதிர்கொண்டு அவர்கள் புறப்பட்டு வருகிறார்கள். மணவாளன் வர தாமதிக்கிறது. 5வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து தூங்கிவிட்டார்கள். புத்தி உள்ளவர்களும் தூங்கிவிட்டார்கள், புத்தி இல்லாதவர்களும் தூங்கிவிட்டார்கள். இப்பொழுது நடுராத்திரியிலே ஒரு சத்தம் கேட்கிறது, மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் புத்தி உள்ளவர்களுக்கும் கேட்கிறது, புத்தி இல்லாதவர்களுக்கும் கேட்கிறது. 7வது வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் எழுந்திருந்து, புத்தி உள்ளவர்களும் எழுந்திருந்தார்கள், புத்தி இல்லாதவர்களும் எழுந்திருந்தார்கள். எல்லாரும் ஆயத்தம் பண்ணுகிறார்கள் தீவெட்டிகளை. புத்தி உள்ளவர்களும் ஆயத்தம் பண்ணுகிறார்கள், புத்தி இல்லாதவர்களும் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். என கண்பானவர்களே, எல்லாரும் எதிர்கொண்டு வந்தார்கள், எல்லாருக்கும் தாமதித்தது, எல்லாரும் தூங்கிவிட்டார்கள், எல்லாருக்கும் சத்தம் கேட்டது, எல்லாரும் எழுந்திருந்தார்கள், எல்லாரும் ஆயத்தப்படுகிறார்கள். எல்லாருக்கும் இப்படிப்பட்ட சூழல் வரும் பொழுது அங்கே ஒன்று நடக்கிறது. புத்தி உள்ளவர்கள் எண்ணெயை கொண்டு வந்திருந்தார்கள், புத்தி இல்லாதவர்கள் எண்ணெயை கொண்டு வராதிருந்தார்கள். தாமதம் ஆனால் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்கிற ஒரு ஆயத்தம் அவர்களுக்குள்ளே இருந்தது. ஆனால் இவர்களோ எண்ணெயை கொண்டு வராததினால் அவர்களுடைய எண்ணெயிலே ஒரு பங்கை கேட்கிறார்கள். என கண்பானவர்களே, என்ன நடந்தது? இவர்கள் எண்ணெயை கொள்ள ஊருக்குள் போன பொழுது மணவாளன் வந்துவிட்டார். புத்தி உள்ள 5 பேரும், ஆயத்தமாயிருந்த 5 பேரும் மணவாளனோடு பிரவேசித்து விட்டார்கள். கதவு அடைக்கப்பட்டது. ஆயத்தமில்லாத இந்த 5 புத்தி இல்லாத கன்னிகைகள் வந்து கதவை தட்டுகிறார்கள். உங்களை அறியேன் என்கிற சத்தம் வருகிறது. என கண்பானவர்களே, நாம் தட்ட வேண்டும். தேவனோடு உள்ள உறவிலே நாம் அவர் தட்ட வேண்டும். எப்பொழுது தெரியுமா? அவர் எப்பொழுதும் வரும் பொழுது ஆயத்தமாய். அது என்ன ஆயத்தம்? என கண்பானவர்களே, இங்கு சுட்டி காட்டப்படுகிற என்ன என்கிற அந்த ஆயத்தம் என்ன என்று சொல்லி, ஆண்டவர் வரும் பொழுது நம்மிலே இருக்க வேண்டிய ஆயத்தம் என்ன என்று வேதம் சொல்லுகிறது. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23வது வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது, அவர் வரும்போது நம்மிடத்திலே காணப்பட வேண்டிய ஆயத்தத்தை குறித்து அழகாக அப்போஸ்தலன் அங்கே நமக்கு எழுதி தந்திருக்கிறார். வாசிக்கிறேன், கவனியுங்கள். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. குற்றமற்றதாய் காத்துக் கொள்ளுகிற நம்முடைய ஆவியையும் ஆத்துமாவையும் சரீரத்தையும் அவர் வரும்போது குற்றமற்றதாய் காத்துக் கொள்ளுகிற, வெறும் பரிசுத்தம் மட்டுமல்ல, பரிசுத்தமாய் இருந்தால் மட்டும் போதாது, குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் இருக்க வேண்டும். குற்றஞ்சாட்டப்படாத அளவு நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் வேதம் சொல்லுகிறது, ஆயத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை.
இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கென்று ஒப்பு கொடுப்போம். நான் பரிசுத்தம் உள்ளவனாய் மட்டுமல்ல ஆண்டவரே, குற்றமற்றவனாய், குற்றஞ்சாட்டப்படாதவனாய், குற்றஞ்சாட்டப்படாதவளாய் காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று ஜெபிப்போம். தேவன் அந்த கிருபையை தருவாராக. ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் தட்டும்போது எங்களுக்கென்று கதவு திறக்கப்படுவதற்கு எங்களிலே காணப்பட வேண்டிய குணத்தை எங்களுக்கு சுட்டி காட்டுகிறீர். குற்றமற்றவர்களாய் ஆவி ஆத்துமா சரீரத்திலே பரிசுத்தமாய் மட்டுமல்ல, குற்றஞ்சாட்டப்படாதவர்களாய் காத்துக்கொள்ளுகிற வாழ்க்கையை தாரும். அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.